வெல்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி சன்னா யூஸ் பண்ணி சுண்டல் செய்யலாம் ஏஎம்சி ஸ்டைலில். ஸோ ஏஎம்சியில் நான் 20 சென்டிமீட்டர் பாட் எடுத்திருக்கேன். 1 கப் ஆஃப் சன்னா நல்லா நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். இதை நான் ஒயிட் சன்னா எடுத்திருக்கேன். சோக் பண்ண சன்னாவை நான் இந்த பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா சோக் பண்ணதுனால உங்களுக்கு தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது, ஏன்னா அந்த சன்னாலேயே உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கும். ஸோ நான் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு டர்போ செட்டிங்கில் 2 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ பொதுவாக நம்ம 1 கப் எடுத்துருக்கனால நான் கொஞ்சமாக தெளிச்சிக்கிறேன். நீங்கள் ஒரு அரை கிலோ 1 கிலோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஹாஃப் சால்ட் இருந்தாலே இதில் இருக்கிற சால்ட் உங்களுக்கு ரீட்டைன் ஆகும்போது உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செக்விக் லிட்டு போட்டு டர்போ செட்டிங்கில் 2 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சன்னா மட்டும் இல்லாமல் கொள்ளு, ராஜ்மா, அதுக்கப்புறம் பிளாக் சன்னா, பருப்பு, இந்த மாதிரி எல்லா ரெசிபியுமே இதே மெத்தட் தான். நம்மளுக்கு செக்விக் லிட்டு போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்டானது எல்லாத்துக்குமே இந்த லிட்டு யூஸ் பண்ணி குக் பண்ணும்போது டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும், நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு அப்படியே ப்ரிசர்வ் ஆகும். ஸோ இப்போ இந்த 2 மினிட்ஸ் செட்டிங்கில் குக்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் கொடுக்கலாம். அதுக்கான ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ ஸ்டீம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் கடலை எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. நம்ம தண்ணி தெளித்ததுனால தண்ணி கீழே பேஸில் ஒன்றுமே இருக்காது. அட் த சேம் டைம் கீழே அடியும் உங்களுக்கு பிடிக்கல. ஸோ நல்லா உங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சன்னா. ஏன்னா தண்ணி இல்லாமல் குக் ஆகிருக்கிறனால உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். பாருங்கள் அதே மாதிரி எவ்வளோ நல்லா சாஃப்டாக குக்கும் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை தாளிச்சிடலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிற பாட் 16 சென்டிமீட்டர் லோ. இதை நான் ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட வேண்டிய சீசனிங்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு சிலர் ஜீரகம் போட்டிங்கன்னா போட்டுக்கோங்க. உங்களோட சீசனிங் எப்படியோ அப்படி போட்டுட்டு ரோஸ்டிங் விண்டோ வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக ரோஸ்டிங் விண்டோ வந்தோடனே உங்களுக்கு இது நல்லா தாளித்து நல்லா தாளித்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு பாப் ஆயிடுச்சு. கடுகு எல்லாமே பாப் ஆகி இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை, வரமிளகா, இதில் நீங்கள் க்ரீன் சில்லிஸ், ஜிஞ்சர், வாட்டெவர் உங்களோட மசாலாஸ் என்னவோ எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லாமல் நம்ம தாளிச்சிடலாம். பாருங்கள் பருப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சீசனிங்கை அப்படியே நான் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக கொஞ்சமாக கோக்னட் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஆயில் இல்லாத ஹெல்தியான சன்னா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.